ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோ பொறுத்து இன்றைக்கி நான் செய்ய போகிற சமையல் முட்டை கிரேவி. எப்போவுமே நீங்கள் எல்லாருமே செய்கிற மாதிரி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு போடுற பொருளுங்கள்லாம் ரொம்ப ஈஸியான பொருள் தான். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு செய்ய மெயின் கொத்தமல்லி தான். கொத்தமல்லி தான் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம ரெட்டு கலரில் எப்போவுமே முட்டை கிரேவி சாப்பிட்ருக்குறோம். இதே மாதிரி க்ரீன் கலரில் கூட சாப்பிட்ருக்குறோம். இவ்வளோ பொருள் வச்சு தான் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு இமீடியட்டாக நம்ம செய்கிற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம முட்டையை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட ஓகே. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா தான் இதில் கொஞ்சம் காரம் உப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக சைடில் கத்தியில் கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா அந்த உப்பு காரெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் முட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் பூண்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது கூடவே வெங்காயமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது 3 தான் மெயின். இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தான் நம்ம கொத்தமல்லி போடணும். இது காரத்துக்கு பச்சை மிளகா இதுவும் நல்லா, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது. வெறும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இப்போ நான் இந்த பக்கம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நல்லா ஆறணும். இதுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு. அதுக்கு நம்ம எக்குக்கு போட்டோம் ஆல்ரெடி அந்த மிளகாத்தூள் இருக்கும். ஆனாலும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ருப்புக்கல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது வாங்கணும். குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே மசாலா அரைச்சி போடுறதுல தான். இதில் கூட நம்ம க்ளீனாக கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அது கூடவே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் முந்திரி பவுடர் போடுறாங்க. இது பவுடர் ஆல்ரெடி நான் ரெடிமேடாக அப்படியே வாங்கி வச்சுன்னு இருக்கிறேன். வேறு கடாய் எடுத்து அந்த கடாயில் நீங்கள் அந்த கடாயில் கூட செய்யுங்க, பரவாயில்ல. வேறு கடாயை வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், அந்த கலர் ரொம்ப க்ரீனாக கொடுக்காத மாதிரி இது கறி மசாலாத்தூள், மஞ்சாத்தூள், பெப்பர் தூள் அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளிப்புக்காக கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் இருக்கிற வீட்டில் சாப்பிட்றதுக்கு, அதனால இது கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
நல்லா கொதித்த பிறகு அதில் முட்டை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி லைட்டாக நீங்கள் போட்டால் ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொழும்பு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடியாக நான் வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். அவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், கேட்டார் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே டக்குன்னு அவர் வந்து சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருமா வரும்போது நான் ரெடிமேட் பரோட்டா வாங்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல விடுங்கோ சொல்லிட்டு மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த ரெடிமேட் பரோட்டா தான் இது வந்து 8 பீசஸ் இருக்குங்கோ. 75 ருபீஸ் தான். பரவாயில்லங்க ஆளுக்கு 2 2 சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். செஞ்சு அப்போவே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சுட்டு இப்போ ரெடிமேட் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி எடுத்து நம்ம தவாவில் சுட்டுட்டு அப்போவே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எப்படி செய்யணுன்றத காட்டுறேன். அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி அவருக்கு ஒரு 2 சப்பாத்தி போட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துர்லாம். ஏன்னா பசியும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயின் வந்து நம்ம ரெடியாக வீட்டில் சாப்பாடு வச்சுருக்கணுங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால செய்யணும். பாருங்கள் சப்பாத்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு டேட்டு பார்த்து தான் வாங்குவாங்க. டேட்டு பார்த்து கரெக்டாக எந்த டேட்டில் அது வந்திருக்கு, இன்னும் எத்தனை நாள் டைம் இருக்குது, அங்கேயே கேட்டு பார்த்து தான் எடுத்துன்னு வருவாங்க. எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. மெயின் வந்து மிளகு, சீரகம், வெந்தய பவுடர், மிளகு பவுடர், தனியா பவுடர் எல்லாமே வந்து அதை பேக் பண்ணணும். அரைக்கிறது வந்து அரைச்சி போட்டு வைக்கணும். டப்பாலே போட்டு எல்லாமே கிளியராக ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காத்தாலையில் கொஞ்சம் நாங்கள் சாப்பிடுவோம். வேலைக்கு போகும்போது கூட கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கும் சுகர் இருக்கிறத தொட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக நாங்கள் வெந்தயம் எடுத்துக்குவோம். கொஞ்சம் சீரகமாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெப்பரு. ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு ஒரு கையில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் தப்பாக எதனா நான் வேலை செஞ்சதுன்னா சாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உளுத்தப்பருப்பு எல்லாமே ஃபுல்லாக இப்போ இருக்கிற ரேஷனெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு திரும்ப வந்து எது இல்லை எது வாங்கலைன்றது ஈஸியாக இருக்கும். கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அந்தந்த டப்பாவில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து இஷ்டம் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இஷ்டம். நீட்டாக கிச்சன் வச்சுக்கணும், பொருளுங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்று கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட மாட்டேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு மொத்தமாக ரேஷனு கிட்டத்தட்ட இந்த மிளகு சீரகம்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வர மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன். மெழுகு தூளும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெழுகும் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் கிச்சனை ஒரு க்ளீனாக வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.